எல்லோருக்கும் பணிவான வணக்கம். ஆம், நாளை நாம் அனைவரும் சுதந்திர தின விழாவை கொண்டாடப் போகிறோம். இதை பற்றி பேச பல விஷயங்கள் பல பேருக்கு உண்டு. பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை ஒரு வருடமும் பேசுகிறார்கள். ஆனால் சில தலைவர்கள் உள்ளார்ந்து விஷயங்களை உள்நோக்கி தொலைதூர பார்வை கொண்ட பெரும் தலைவர்கள் இன்சைட் அண்ட் ஃபார்சைட் என்று சொல்வார்கள். இவற்றையெல்லாம் கொண்டு பல வகையில் நாட்டை முன்னேற்றி வலுவான சிறந்த உலகெங்கும் போற்றி புகழக்கூடிய அளவிற்கு நாட்டை உயர்த்தக்கூடிய வகையில் தொண்டு ஆற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நாட்டின் அத்தனை விஷயங்களையும் உள்நோக்கி ஆராய்ந்து பொருளாதார ரீதியிலும் உலகில் வல்லரசாகக்கூடிய வகையில் தனித்து செயலாற்றக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களையும் பலவிதமான அரசியல் நுணுக்கங்களை பிரயோகப்படுத்தி பலவித நாடுகளுடன் நட்பு பாராட்டி இந்தியாவை இத்தனை வருடங்கள் கடந்து உலக அளவில் மிகவும் சிறந்த நாடாக உயர்த்தியிருக்கிறார். அதற்கு திரு பாரத பிரதமர் அவர்கள் திரு பிரதமருடைய பெயரை சொல்வதற்கு என்னுடைய வயது தகுதியானதல்ல. அனைவருக்கும் தெரிந்த வகையில் அவருடைய பெயரும் அவருடைய புகழும் வானளாவி உயர்ந்து நிற்கிறது. அவர் கூறிய வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் பாரத கொடியை ஏற்றி சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. இத்தகு உயர்ந்த ஒரு விஷயத்தை நாட்டுப்பற்றை சிறு பிள்ளைகளுக்கும் ஊட்டக்கூடிய வகையில் உன்னதமான பல விஷயங்களை திரு பாரத பிரதமர் அவர்கள் செய்து வருகிறார். அதற்கு கோடி நன்றிகள். என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவெனில், கொடி என்பது உயரத்தில் பறக்கக்கூடியது. கொடி என்பது நாட்டின் உயர்வை வானளாவி உயர்ந்து நிற்கின்ற கம்பத்தில் பறக்க வேண்டிய விஷயம். அத்தகைய கொடி சுருங்கி நிற்கக்கூடாது, பறக்க வேண்டும், வானில் பறக்க வேண்டும். அதற்காகவே உயரமான கம்பங்களில் கொடியேற்றம் நடைபெறுகிறது. இந்த கொடிக்கான பல கதைகள் உண்டு. மேடம் பிக்காஜி காமா முதல் பல வகையான தலைவர்கள் கொடியின் வடிவமைப்புக்கு மிகப்பெரிய விஷயங்களை செய்திருக்கிறார்கள். ஒரு பெண் நாட்டின் கொடியை வடிவமைக்க முற்பட்டு அதை செய்திருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் அல்ல. ஆனால் இது மிகவும் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்.
நாடு உயர்ந்து கொண்டிருக்கிறது. சரிசமமான ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்று கூறக்கூடிய அந்த விஷயங்களை மேல் நோக்கி அதை உயர்த்த அனைவரும் பாடுபட வேண்டும். மேடம் பிக்காஜி காமா, சரியாக அவருடைய பெயர் உச்சரித்திருக்கிறேனா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் மேடம் பிக்காஜி காமா என்ற பெண்மணி நாட்டின் கொடியை முதலில் வடிவமைத்தார் என்பது எனக்கு அறிந்த செய்தி. அதன் பிறகு வடிவமைத்தவர் வேறு ஒருவர். இவ்வாறான பல விஷயங்கள் கொடிக்கென்று பல விஷயங்கள் உண்டு. கொடி காத்த குமரன், திருப்பூர் குமரன் என்று பல வகையான நாட்டுப்பற்றை கொடியில் கலந்து கொடி உயர உயர, நாடு உயர உயர கொடியும் உயர்ந்து பறக்க வேண்டும் என்பதே என் அவா. ஆகையால் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை மக்களின் மனதில் புகுத்துவதற்காக மேத்தகு பிரதமர் அவர்கள் மிக அழகான ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். அனைவருக்கும் வாய்ப்பு, அனைவரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்றி, நாட்டின் கொடியை ஏற்றி சுதந்திர தினத்தை மகிழ்வுடன் இனிமையாக கொண்டாடுவதற்கு அரிய வாய்ப்பை அண்ணல் வழங்கியிருக்கிறார். அதற்காக கோடானு கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட நாட்டுப்பற்றை எந்த தலைவரும் கடைக்கோடியில் இருக்கும் ஏதோ ஒரு சிறு பிள்ளைக்கு கூட உணர்த்தக்கூடிய வகையில் அவர் கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற நல்ல விஷயங்கள் மட்டுமல்லாது மிக அற்புதமான விஷயங்கள், நாட்டு நல பணி திட்டங்களை புகுத்தி அதை செயலாக்கம் கொடுத்து நாட்டை இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டில் வீரநடை போட்ட வைத்திருக்கிறார் வீரசிங்கம் பிரதமர் அவர்கள். நம்முடைய நாடு உயர்ந்து உலக அளவில் சீறிக்கொண்டிருக்கிறது. அதன் பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயம், உயர்ந்த விஷயம் கொடி. அது உயர உயர அழகாக பறக்க வேண்டும். கொடிக்கான பல இலக்கணங்கள் உண்டு. உயர்ந்து வானில் பறக்கக்கூடிய விஷயமே கொடி. அதற்கான பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, உயர்ந்து நிற்கும் கம்பத்தில் உயர்ந்து பறக்கக்கூடிய கொடியை ஏற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது மிக்க மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நாள் கிடைக்கும் பொழுது அந்த நாளில் கொடியேற்றி என்னுடைய தாத்தா அவர்களுக்கு நான் பெருமை சேர்க்க விழைகிறேன். இன்னும் பல விஷயங்களை நாம் பேசுவோம். தேசப்பற்றை நெஞ்சில் விதைக்க பிரதமர் அவர்கள் எடுத்து கூறிய பல விஷயங்கள் அற்புதமானவை, மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். கோவிலில் கொடியேற்றம், அதுபோன்றே ஒவ்வொரு மனதிலும் தேசிய பற்று என்ற விஷயத்தை கொடியின் மூலம் உணர்த்திய திரு பிரதமர் அவர்களுக்கு மிக்க நன்றி கூறிக்கொண்டு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றாலும்
இனிமேல் அந்த மாதிரியான ஒரு டார்க்னஸ் என்று சொல்லக்கூடிய இருட்டு எவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இல்லாமல் சிறந்து அனைவருடைய நலன் கருத்தில் கொண்டு பாரதம் முன்னேறி வலுவான சிறப்பான அழகான அற்புதமான ஒரு விஷயமாக இன்று உலகளவில் திகழ்ந்து வருகிறது. அதை எல்லோரும் கூடி நின்று கொண்டாடி மகிழ்ந்து இன்புற வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.